அறிக்கையிலிருந்து அம்பேத்கர் இன்னைக்கு செஞ்ச அந்த மரியாதை வரைக்குமே பிழைகள் நிறையவே இருக்கு. ஏகப்பட்டது இருக்குங்க. இவங்க 2 பேருமே எனக்கு என்னன்னு அவரை பயன்படுத்துறாங்க. என்ன கேட்டா உண்மையிலேயே விஜய் மேல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் ஒரு நல்ல நோக்கத்துக்கு பெரிய பிசினஸை விட்டுட்டு வருமானத்தை விட்டுட்டு ஏதாவது பண்ணணும்னு வராரு. அவரு அறியாம இவங்களை நம்பிட்டாரு. ஆனா அந்த நம்பிக்கைக்கு துரோகத்தனமா இவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. புசியெல்லாம் காரை விட்டு வெளியே தள்ளி விடுவோம். என்ன நீ பண்ற? நீ ஏதாவது ஏற்பாடு பண்ணி வைனா நம்மள்ட்ட ஆளுக்கா பஞ்சம். விஜய் ரசிகிட்ட சொன்னா ஒரு சிலையை நைட்டா உருவாக்கி கொண்டு வந்து வச்சிருவோம். இன்னும் போக போக என்னென்ன பண்ண போறாங்களோ தெரியல. ரொம்ப வருத்தமா இருக்குது. அவரை ட்ரால் மெட்டீரியல் ஆகிறதுக்கான வேலை எல்லாம் பண்ணாங்கன்னா நீங்க என்னதான் இளைஞர்கள் முட்டு கொடுத்தாலும் ஸ்டாலின் முதல் தடவையா தலைவராக வந்த பொழுது இதே திருமாவளவன் தான் முதல்ல ஆதரிச்சாரு. மற்றவர்கள் அவர் கூட துணை நின்னாங்க. எம்பி சீட்டு ஜெயிச்சாங்க. அதே மாதிரி 2 சீட்னா 6 12 சீட்டு அட்லீஸ்ட் 10 4 தான் கொடுக்க சொல்லிக்கிறான். அப்ப யாரு? பிரசாந்த் கிஷோர். என்ன தலைவர் எப்படி பண்றீங்க? அவ்வளவுதான். வேணா நாங்க மனசு 6 கொடுக்குறோம். அவங்க மதவாதம் கிடையாது. நீங்க வேணா பாருங்க, சிரிக்கிறார் பாருங்க மோடி எவ்வளவு அழகா எப்படி இருக்கு பாருங்க. அண்ணாமலை பாருங்க இப்படி கள்ளங்கப்பட இல்லாம. இந்த அக்கா தமிழிசை அக்காவை பார்த்துமா உங்களுக்கு இப்படி தோணுது? இது எல்லாம் எதிர்கட்சிகள் சதி அப்படின்ற அளவுக்கு பேசுவாங்க. விஜய் அவருடைய இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அதிமுக சேர்ந்தாருன்னா ஸ்வீப் பண்ணலாம், ஜெயிக்கலாம், அவருக்கு ஒரு 50 சீட்டு கிடைக்கும் அப்படின்னா நம்மளை 10 பேர் திட்டுவான். அவன் ஐடியில போய் பார்த்தா விஜய் ரசிகர்களே கிடையாது. எல்லாம் செட் பண்ணப்பட்ட ஐடிகள், ஆன்லைன் கூலிப்படை. அவன் கூலிப்படைகள். அவங்களுடைய வேலை என்னன்னா, விஜய் மறுத்தாரா ஏடிஎம்கே வேணாம்? மறுக்கலையே. அவங்க எதிர்பார்த்தா இருந்தாங்க, பில்டப் கொடுத்துட்டே இருந்தாங்க. போதாத குறைக்கு ஆதவ் வந்தார்ல பிரசாந்த் கிஷோர். எனக்கு எதுவுமே அவர் பிஜேபி பி டீம் தான் பிரசாந்த் கிஷோர். அவர் அங்க பீகார்லயே பிஜேபி ஜெயிக்க தான் போட்டி போடுறாரு. இங்கேயே தலைவரா இப்போதைக்கு எதுவும் நீ பண்ணாத, நீ இழுத்துக்கினாரு அப்படின்னு போயிட்டாப்ல. இவங்க இழுத்துனே இருந்தாங்க, அங்க போயிட்டாங்க. அப்புறம் அங்க தலைவரை பத்தியா எப்படி ராங் டைரக்ஷன் கொடுத்தனா சேர்ந்துச்சா பிஜேபி கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிடுச்சா? இதை நம்பி ஏமாந்தது உண்மையிலேயே சொல்றேன் பரிதாபத்துக்குரிய விஷயம் தாவேகா. இப்ப இருக்கிற அரசியல தீர்மானிச்சதுல 2 கட்சி, ஒண்ணு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தாவேகாவும் தான் களத்தையே மாத்தி அமைச்சிருக்காங்கன்ற மாதிரி தான். அவங்க பலம் அவங்களே தெரியாது. விடுதலை சிறுத்தைகள் கிட்டத்தட்ட அவர் பலம் அவருக்கு தெரியும். அதை விட பலகீனம் தெரியும். விட்டா நம்மளே அமைச்சிட்டு தலைவரை போயிட்டு வாங்க அப்படின்ட்டு நாங்கெல்லாம் எப்போ ஜாயின் பண்ணிட்டோம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். அறிக்கையிலிருந்து அம்பேத்கர் இன்னைக்கு செஞ்ச அந்த மரியாதை வரைக்குமே பிழைகள் நிறையவே இருக்கு. ஏகப்பட்டது இருக்குங்க. இவங்க 2 பேருமே எனக்கு என்னன்னு அவரை பயன்படுத்துறாங்க. என்ன கேட்டா உண்மையிலேயே விஜய் மேல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. அவர் ஒரு நல்ல நோக்கத்துக்கு பெரிய பிசினஸை விட்டுட்டு வருமானத்தை விட்டுட்டு ஏதாவது பண்ணணும்னு வராரு. அவரு அறியாம இவங்களை நம்பிட்டாரு. ஆனா அந்த நம்பிக்கைக்கு துரோகத்தனமா இவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் போக போக என்னென்ன பண்ண போறாங்களோ தெரியல. ரொம்ப வருத்தமா இருக்குது. அவரை ட்ரால் மெட்டீரியல் ஆகிறதுக்கான வேலை எல்லாம் பண்ணாங்கன்னா நீங்க என்னதான் இளைஞர்கள் முட்டு கொடுத்தாலும், இவங்கள்ட்டயும் நல்ல ஒரு டீம் இருக்கு, என்ன முட்டு கொடுத்தாலும் நீங்க அதுக்கான வழியை பண்றீங்கல்ல. ஏங்க பெரிய தலைவர்னு நீங்க சொல்றீங்க. உண்மையிலேயே ஒரு கரெக்டான ரூட் எடுத்தாருன்னா 2031 அவர் பெரிய தலைவர் தான், மாற்று கருத்து கிடையாது. அடுத்த 25 ஆண்டுகளுக்கு விஜய் நிற்பாரு, மாற்று கருத்து கிடையாது. நம்முடைய விமர்சனம் இந்த எலெக்ஷன்ல உங்கள்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, நீங்க கஷ்டப்படுவீங்கன்றது தான். நீங்க ஒழுங்கா நின்று பண்ணிட்டீங்கன்னா 2031 நீங்க ஒரு பெரிய கட்சியா இருக்கலாம். ஆனால் அதற்கான பயணம் இருக்குல்ல, அந்த பயணத்துல நீங்க எப்படி பண்றீங்க? நீங்க இவங்களெல்லாம் போட்டு புசியெல்லாம் காரை விட்டு வெளியே தள்ளி விடணும். என்ன நீ பண்ற? நீ ஏதாவது ஏற்பாடு பண்ணி வைனா நம்மள்ட்ட ஆளுக்கா பஞ்சம். ஏதாவது ஒரு இடத்துல பண்ணுனா பண்ணி வைக்க போறான். கொண்டு சிலையை வச்சிருவான். விஜய் ரசிகிட்ட சொன்னா ஒரு சிலையை நைட்டா உருவாக்கி கொண்டு வந்து வச்சிருவான், போட்டு அலங்கரிச்சிருவான். நீ போட்டு ப்ரெஸ்ஸை பார்த்துட்டு போகலாம், இல்லை ப்ரெஸ்ஸை பார்க்காம போகலாம். அதை விட்டுட்டு இந்த வேலை பண்ணால் எப்படி? அது அவங்க வருத்தத்தோடு தான் இது பண்ணுறாங்க. இப்போ நம்ம போடனா கீழே திட்டுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அது அப்படி மனுப்புறாங்க. இது எளிமையா? நீ உனக்கு நான் போங்கு, உனக்கே வயிறு எரியுது அப்படி இப்படின்னா. எனக்கு வயிறு ஒன்றை மாதிரி தான் நானும் பார்க்குறேன், எனக்கு வயிறு எரியும். ஏன்னா எனக்கு எல்லாரும் ஒன்று தான். அப்போது ஒரு ஆள் வர்றாருன்னா அவர் வரட்டோன்றப்போ அவரை போய் நீ ட்ரால் மெட்டீரியலாக மாற்றணும்னா அது வெளியில் இருக்கிறவங்க மாற்றினா பரவாயில்ல, கூட இருக்கிறவனா அந்த வேலையை பண்ணால் தலைவர் அப்படியே போட்டு அப்படியே டவுட் ஆகிடுவோன்னா என்ன கணக்கு இது? நாளைக்கு பெரியார் இது வந்தால் என்ன பண்ணுவீங்க?
போகிற வரல யாராவது பெரியார் சிலை வச்சுருந்தா அங்கே திமுக கொடி கட்டிக்குது போட்டு கிளம்பிடலான்னு என்ன வருது. அதனால் இது நல்ல நடைமுறை இல்லைன்ற. இதையொட்டி இன்னும் 2 கேள்வியோட நான் இந்த சப்ஜெக்ட் நிறைவு செய்கிறேன். சீமான் அவர்கள் சொன்னார், நேற்று என்ன அந்த பேசின அந்த வக்ஃபு சட்டம் எதிராக ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, மக்களோட தான் கூட்டணிங்கிற மாதிரி வழக்கமான ஒரு மேட்டர். ட்ரம்ப் கூட கூட்டணின்ட்டு. ஆமாம், ட்ரம்ப் கூட. ஏன்னா அப்புறம் மக்களோட தான் கூட்டணின்னு சொல்லிட்டாரு. இந்த பக்கம் திருமாங்க கிட்ட வரும்பொழுது என்னை வந்து ஒரு துருப்பு சீட்டாக வச்சு திமுக வந்து உடைக்க பார்க்குறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறாரு. ரெண்டுத்தையுமே எப்படி ஒப்பிட்டு பார்க்குறது? இப்படியே சொல்லின்னு இருக்க வேண்டியதான். லாஸ்ட்டில் யாரை உடைக்க போகிறாங்கன்னு தெரில. இப்போ ராமதாஸ் பிடிவாதமாக நின்று திமுகவுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு வச்சுங்க, அன்புமணியும் ஒத்துக்கிட்டாரு வச்சுங்க, அவங்க அதை தெளிவாக பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு தேவை என்டிஏ ஃபார்ம் ஆகக்கூடாது, என்டிஏ ஸ்ட்ராங் ஆகக்கூடாது. அப்போ என்டிஏ ஸ்ட்ராங் ஆகக்கூடாதுன்னா பாமக வெளியில் இருந்தால் என்டிஏ ஸ்ட்ராங் ஆகாது. திருமாவளவனே வெளியே அமிச்சா கூட அவர் என்டிஏ கூட்டணி போக மாட்டார். அப்போ திருமாவளவன் டிவிகே கிட்ட போவார், இங்கே பாமக வந்துடும். ஸோ அவங்களுக்கு இணையான ஓட் பேங்க் இங்கே கிடைச்சிரும். ஓகே, இன்னும் ஒரு ஜாஸ்தியாக கிடைக்கும். ஏன்னா இப்போ பட்டியலின மக்கள், இளைஞர்கள் தாவேகா பக்கம் ஓட்டு போடுறான்னா உங்களுக்கு வன்னியர்களும் போடுவாங்க. ஆனாலும் பாமகவுக்கு விசிகா கம்பேர் பண்ணால் ஓட் பேங்க் ஜாஸ்தி. அப்போ அது லாபம். இன்னொரு லாபம் என்ன, ஏடிஎம்கே ஸ்ட்ராங் ஆகாது. ஏடிஎம்கே பாஜக தேமுதிகன்னு வச்சுக்கிங்க, தேமுதிகாவும் இழுத்துட்டா ஒன்றுமே இல்லாமல் போகுன்ற கதை வரும்ல. அப்போ அவங்க அவ்வளோ கஷ்டப்படணும். இந்த நிலைமைக்கு நம்ம பண்ணுறது ராஜதந்திரமாக பண்ணுறாங்க திமுக. இப்போ நீங்கள் உட்காந்துட்டு துருப்புச்சீட்டு அறுப்புச்சீட்டுனா என்ன வேணால் பண்ணோம் திமுக. 2012 அவங்கள பண்ணாங்கல்ல, நாங்கள் 200 இடம் நிற்க போகிறோம், நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? நீங்கள் 2019 ஸ்டாலின் முதல் தடவையாக தலைவராக வந்த பொழுது இதே திருமாவளவன் தான் முதல்ல ஆதரிச்சார். மற்றவர்கள் அவர் கூட துணை நின்னாங்க, எம்பி சீட்டு ஜெயிச்சாங்க. எல்லாருக்குன்ற மாதிரி அன்றைக்கி பண்ணார் ஸ்டாலின். காங்கிரஸாக வாங்க 10 சீட்டு, 1 பாண்டிச்சேரி, 9 உங்களுக்கு, நீங்களா 2, நீங்கள் 2, நீங்கள் 2, நீங்கள் 2ன்னு. 2021 தலைவரை அதே மாதிரி 2 சீட்னா 6, 6, 12 சீட்டு, அட்லீஸ்ட் 10 4 தான் கொடுக்க சொல்லிக்கிறான். அப்போ யார்? பிரசாந்த் கிஷோர். என்ன தலைவர் எப்படி பண்ணுறீங்க? அவ்வளோதான். வேணா நாங்கள் மனசு வந்து 6 கொடுக்குறோம். நான் வந்து அதெல்லாம் 6 தான். அப்போ அவருக்கும் 6 தான், இவருக்கும் 6 தான். அப்போ விடுங்க, பரவாயில்ல. இப்படி தானே பண்ணீங்க. 65 சீட்டு, 63 சீட்டு நின்ன காங்கிரஸ் 25 சீட்டு. அப்போ அவ்வளோ உதவி பண்ண திருமாவளவனு 2019 அவ்வளோ உதவி பண்ண கட்சிகளுக்கு நீங்கள் கொடுத்த மரியாதை என்ன? 6 சீட்டு. அப்போ என்ன ஆச்சு? மாற்று கிடையாது. அங்கே போனால் என்டிஏ, வெளியில் வந்தால் மக்கள் நல கூட்டணி கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? அதனால் வேறு வழி இல்லாமல் இருந்தாங்க. 24 அந்த வேலையை பண்ணீங்க, பெரிய பிரச்சாரம். பிஜேபி எப்போனாலும் ஏடிஎம்கே பிஜேபி கூட போயிடும். அப்புறம் வேறு வழி இல்லை, இப்போ போயிடுச்சு. அதான் வேறு வழி இல்லைல்ல. நீங்கள் மட்டும் ஜெயிக்கிறது அவங்க வேடிக்கை பார்த்துனா இருப்பாங்க, அவங்க ஜெயிக்க வேணாவா? அதனால் இதே நிலைமை அப்படியே இருக்குது வச்சுங்களேன். ஏடிஎம்கே, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம் எல்லாம் இருக்காங்க வச்சுங்க. இங்கே பாஜக மட்டும் இருக்குது, டிஎம்கே தனியாக. இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க டிஎம்கே சொல்லுங்கள்? முதல்ல இது டிஆர் பாலு தம்பி கொஞ்சம் காரில் இறங்குன்னு கூட்டு போய் நிறுத்திடுவாப்பில். பண்ணுவாங்களா மாட்டாங்களா? லட்சிய கூட்டணின்னு வாங்க. அவங்கள வந்து நீங்கள் அப்படி பார்க்காதீங்கன்னு வாங்க. அவங்க மதவாதம் கிடையாது. நீங்கள் வேணால் பாருங்கள், அப்போ சிரிக்கிறார் பாருங்க மோடி, எவ்வளோ அழகா எப்படி இருக்குது பாருங்கள். அண்ணாமலையை பாருங்கள், எப்படி கள்ளங்கப்படம் இல்லாமல். இந்த அக்கா தமிழிசை அக்காவை பார்த்துமா உங்களுக்கு இப்படி தோணுது? இது எல்லாம் எதிர்கட்சிகள் சதி அப்படின்ற அளவுக்கு பேசுவாங்க. அதனால் அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் அந்த பிரச்சனை தெரியும். நீங்கள் வந்து அப்படி அவ்வளோ உறுதினா நீங்கள் கலைஞருக்கு காயின் வெளியிடுறது அவரை கூட்டு வந்தீங்க. இந்தியா கூட்டணி தலைவர்களை வச்சுலாம் பண்ணியிருக்கணும். அப்போ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அவங்கள்ட்ட தேவைப்படுது இல்லை? இதுதான் அரசியல். ஆனால் இவங்க உருட்டுவாங்க பாரு, அடிமைப்பாடி, எடப்பாடி. இல்லை, நான் அந்த 2 மேட்டரை சொல்கிறேன். கூட்டணியே ஊழல் தான் அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னார். அதிமுக பாஜக கூட்டணியே ஊழல் தான் சொன்னதோட 2 ரைடுக்கு பயந்துக்கிட்டு அதிமுக வந்து அடகு வச்சுட்டாங்க பாஜக சொல்லி. எங்க ரைடு முதல்வர் பேசுகிறார். எங்க ரைடு வந்தது? அவன் மென்ஷன் பண்ணுறாரு. அதுதான் நீங்கள் ஏதாவது பேசி ஆகணும்ல, பண்ணணும்ல. ஊழல் கூட்டணினா நீங்கள் என்ன கூட்டணி? இந்த 5 வருஷத்தில் எத்தனை ரைடு, எத்தனை பிரச்சனை? மணல்லாம் வந்து க்ளீனாக ஈடியே கொடுத்துருச்சு, ப்ரெஸ் நோட்டு. டாஸ்மார்க்கு நீங்கள் என்ன சொன்னாலும் குடிமகனுக்கு தெரியும். குடிமகன் நேரம் அனுபவிக்கிறான்ல. அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு எல்லா இதுவும் தெரியும். பேசணும், இவங்களும் அரசியல் பண்ணணுன்றதாக அதை அப்படி சொல்கிறாங்க. டிஃபேம் பண்ணணும்ல அந்த கூட்டணியை. இப்போ முதல்வர் தூக்கத்தை தொலைச்சிட்டாருன்னு இபிஎஸ் சொல்கிறது இதே மாதிரியான பாலிடிக்ஸ் எடுத்து கிட்டத்தட்ட அதாங்க உண்மை. அவங்க வந்து பதறாங்க. முதல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பிரில்லியண்ட்டாக விஜயை போக விடாமல் பார்க்கறதுக்கான வேலை எல்லாம் பண்ணாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அதிமுக. ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள மாதிரி ஆட்கள்லாம் பேசும்போது விஜய் அவருடைய இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அதிமுகவோட சேர்ந்தாருன்னா ஸ்வீப் பண்ணலாம், ஜெயிக்கலாம், அவருக்கு ஒரு 50 சீட்டு கிடைக்கும் அப்படின்னா நம்மளை வந்து 10 பேர் திட்டுவோம். அவன் ஐடியில் போய் பார்த்தா எல்லாம் விஜய் ஐடியே கிடையாது, விஜய் ரசிகர்களே கிடையாது. எல்லாம்
செட் பண்ணப்பட்ட ஐடிகள். ஆன்லைன் கூலிப்படை. ஆமாம், கூலிப்படைகள். அவங்களுடைய வேலை என்னன்னா, விஜய் சூப்பர், அவரை போய் நீ வந்து டேய் அதிமுக அடிமை இப்படிலாம் நம்ம வந்து ஒரு அனலைஸ், இது போனா இப்படி அது போனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த நோக்கம் விஜய் ரசிகர்கள் மாதிரி பண்ற நோக்கம் என்னன்னா, விஜய் ரசிகர்கள் நம்ப வைக்கிறது. அதே மாதிரி விஜய் 117 கேட்குறாரு, 2.5 வருஷம் விஜய் 2 இதெல்லாம் ஆதரவு ஊடகங்கள் இந்த லகுட பண்டிகைலாம் வச்சு பண்றது. இது எல்லாம் என்னன்னா விஜயை நம்ப ஆரம்பிச்சிடுவார் ஒரு கட்டத்தில். ஏன்னா அவர் புசியானன்னு சொன்னாலும் தலைவர் அப்படியே போகிற வரல சில இருக்கும் மாலை போட்டு கிளம்பிடலான்றதை நம்புறாரு. அப்போ 117 துணை முதல்வர் இது முதல்வர் 2.5 வருஷம்னா நம்புவார்ல. அப்போ இந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ஏடிஎம்கே போகாத அளவுக்கு 20% வந்து சேப்பருக்கா 20% ராஜநாயகமே சொல்லிவிட்டார். அப்புறம் அடுத்த வாரம் ராஜநாயகம் சொன்ன, நான் சொல்லவே இல்லைங்க 7% தாங்க சொன்னேன் நானுன்னாரு. அதை அப்படியே நைஸாக கண்டுக்காத மாதிரி போட்டவன் காடு போட்டவன் டிபேட் பண்ணவன் எல்லாம் மூடின்னு போயிட்டானுங்க. 6 சீட்டு பிஜேபி ஜெயிக்கும், இத்தனை பர்சன்டேஜ் வாங்கணும்னு பேசினானுங்க போன 2024 ஆரம்பத்தில். கொஞ்ச நாள் பொறுத்து 39 சீட்டு 10% டிஎம் கூட்டணி அடிக்கணும். அப்போ 6 சீட்டு சொன்னி என்னடான்னு கேட்டால் சொல்ல மாட்டானுங்க. இதான் இவங்க வேலை. அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோரை சொல்லிவிட்டார் 20% அப்படின்னு உருட்டினாங்க. உருட்டின உடனே என்னடான்னு கேட்டால் பிரசாந்த் கிஷோர் நான் அப்படிலாம் சொல்லலைங்க, 12% வந்தால் பெரிய விஷயங்கன்ட்டார், 6 to 8% வந்தால் பெரிய விஷயம்ட்டார். அப்போது அது ஒரு உருட்டு. இந்த உருட்டுலாம் எதுக்குன்னா விஜய் ரசிகர்களை விஜய் கட்சிக்காரங்களை நம்ப வைக்கிறது. இது எதுக்குன்னா ஏடிஎம் கூட போவாத, நீ பெரிய ஆளியா அண்ணா, நீ வேணா நீ உக்காருண்ண, நீயே பேப்பர் படின, நீயே கால் மேலே கால் போடுங்கண்ண, நீயே சாயின அப்படின்ட்டு சாட்சி விட்டு போயிட்டாங்க. அப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே இவர்கள் நம்பினாங்க. தன் உயரம் என்ன, தன்னுடைய இது என்ன, பிஜேபி வரக்கூடாதுன்னு இன்னைக்கு சொல்கிற விஜய் ஏடிஎம் கூட சேர்ந்துங்கன்னா பிஜேபி வராமல் போயிருக்க போகுது. நீங்கள் திமுகவுடைய அந்த இதுக்கு இரையாகாமல் இருந்தால் நீங்கள் ஒரு கூட்டணி அமைக்கலாம்ல. இன்னைக்கு திருப்பி விஜய் மறுத்தாரா ஏடிஎம்கே வேணான்ட்டு? மறுக்கலையே, அவங்க எதிர்பார்த்தா இருந்தாங்க. என்னன்னா அவங்களுக்கு ஒரு பில்டப் கொடுத்துட்டே இருந்தாங்க. போதாத குறைக்கு ஆதவ் இவரை கூட்டு வந்தார்ல பிரசாந்த் கிஷோர். எனக்கு எதுவுமே அவர் பிஜேபி பி டீம் மாதிரி தான் இருக்குது பிரசாந்த் கிஷோர். அவர் அங்கே இப்போ பீகார்லேயே பிஜேபி ஜெயிக்க தான் போட்டி போடுறாரு. இங்கேயே வந்துட்டு தலைவரா நீ எதுவும் பண்ணாத, நீ நான் முடிச்சுட்டு வரேன், நான் டிசம்பர் மாதம் வரேன், அப்புறம் பேசிக்கலாம், இப்போதைக்கு எதுவும் நீ பண்ணாத, நீ இழுத்துக்கினாரு அப்படின்னு போயிட்டாப்புல. இவங்க இழுத்துனே இருந்தாங்க, அங்கே போயிட்டாங்க. அப்புறம் அங்கே நான் தலைவரை பார்த்தியா எப்படி ராங் டைரக்ஷன் கொடுத்தனா, சேர்ந்துச்சா பிஜேபி கூட்டணி, ஸ்ட்ராங் ஆயிடுச்சா அப்படின்னு. இதுதான் இந்த வேலைக்கு பிரசாந்த் கிஷோர் பயன்படுத்தப்பட்டார். இதை நம்பி ஏமாந்தது உண்மையிலேயே சொல்கிறேன் பரிதாபத்துக்குரிய விஷயம் தாவேகா. அவர்கள் உண்மையிலேயே இதையெல்லாம் நம்பாமல் இந்த அரசியல் சூழ்ச்சிகளை இந்த மாதிரி விஷயங்களை எவனாவது சொல்லும்போது அதுக்கு ஒருத்தன் ஏறி வந்து அடிக்கிறத இவன் ஏன் அடிக்கிறான்? ஒருவேளை பிஜேபி இது ஏடிஎம்கே தாவேகா சேர்ந்தா அடிக்கலான்னா அதை ஏன் நம்ம மறுக்கணும்? வேணா பேசும்போது கூட குறைச்சல் பேசிக்குவோம் அப்படின்னு இறங்கியிருந்தாங்கன்னா இன்னைக்கு பயங்கரமான ஒரு கூட்டணி அது. இல்லை சார், இப்போ திமுக உடைய கூட்டணி நமக்கு தெளிவாயிடுச்சு, அதிமுக கூட்டணி தெளிவாயிடுச்சு. இப்போ விஜய் தனித்து தான் களம் காண போறாரு, சீமானோடய சேர போகிற வாய்ப்பு இல்லை. இப்போ வர தகவல் சீமான்ட்ட போய் பேசுறதுக்கு அண்ணன் ஜான் ஆரோக்கியசாமி ரெடி பண்ணிட்டு இருக்காராம். ஓ இல்லை, அப்படியே அவங்க சேர்ந்தா கூட அது சீமானுக்கும் பேக் ஃபயர் ஆகும்ல. தனித்து போட்டி போட்டி அப்படின்ட்டு யார் முதல்ல தலைவர்னு கேட்பார்ல, யார் தலைமையில கூட்டணின்னு கேட்பார்ல. இல்லை சார், இப்போ நம்ம சீமானை ஓரம் வச்சுட்டு 2 பெரிய கட்சிகளோட விஜய் சண்டை போட போறாருங்கிறது மிகப்பெரிய ஒரு லைம் லைட்டை கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபோர்ஸை உண்டாக்குனாங்க. 2 நீங்க இந்த 2 லைட் இருக்குது, இதுக்கு இவ்வளோ ஒரு 40 வருஷம் பல்ப் அடிச்சா எந்த வெளிச்சம் பெருசா தெரியும் சொல்லுங்க? உங்களை நோக்கி நீங்கள் இருட்டில் உட்காந்துருக்கீங்க, உங்களை நோக்கி 2 ஃபோக்கஸ் லைட் அடிக்கிறாங்க, நான் இவ்வளோ குண்டு பல்ப் வச்சு அடிச்சுன்னுக்கிறேன்னா அது தெரியுமா? அப்போ விஜய்ன்ற ஃபோர்ஸு கூட அந்த மாதிரி வராதுங்க, வெளிச்சம் கிடைக்காதுங்க. நீங்கள் வெளிச்சம் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு விட்டமின் சி தேவை, செலவு பண்ணணும். நீங்கள் என்னதான் ஒரு ரசிகம் ஓட்டு போட்டாலும் பொதுமக்கள்கிட்ட போகும்போது என்ன நைனா அவன் அவளை குத்தான் இவளை குத்தான் நீ என்ன கொடுக்க போறேன்னு கேட்பாங்க மக்கள். அந்த நைட் ஒரு நைட்டாலாம் கதையை முடிச்சிடுவாங்க. அது 2 கட்சிக்குமே அந்த பவர் உண்டு. இதுதான் நீங்கள் தேர்தல் அரசியல். இதில் வந்துட்டு நேர்மை எருமை கருமைனா இருக்க வேண்டியதான். இன்றைக்கி ஏன் சீமானால் ஒன்றும் பண்ண முடியல, ஏன் இடதுசாரிகளால் ஒன்றும் பண்ண முடியாமல் திமுக போய் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க? பணம் தான், பணம் ப்ளஸ் ஊடகங்கள், பணம், அதுவும் பணம் தான். எல்லாமே பணம் மூலியமாக தான் உருவாகும். பிரச்சாரம், அது விஜய் யாருடன், விஜய் தலைமையை ஏற்றுக்கொள்பவர்கள் தான் கூட்டணி அப்படின்னு ஒரு கார்டு விஜயே சொல்ல. யாரா போட்டது கார்டு, யாரா போட்டதுன்னா யாரும் போடல, எல்லாம் பேயை பார்த்த மாதிரி கணக்காட்டுறாங்க. கடைசியில் என்ன உருவாக்கப்பட்ட ஏன் ஏடிஎம் கூட போகக்கூடாது, ஏடிஎம்கே கோவம் வரணும், பையால நீ வந்து ஓன் தலைமை நான் கூட்டணியா போ அப்படின்னு. சரி, ஏடிஎம்கே இங்கே விஜய் கூட பேசுறதுக்கு ஏதாவது ஒரு இது புஷி ஆனந்த்கிட்ட பேசலாம், இல்லை ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட பேசலாம், இல்லை விஜய்கிட்ட பேசலாம் அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. கதவு இரும்பு கதவு பூட்டினது பூட்டப்படி இருக்குது. அப்புறம்
இப்போ பிஜேபி கூட்டணியே இல்லை, ஆனால் பிஜேபியும் அதிமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்களும் வருஷம் பூரா பேசிக்கிட்டே இருந்தாங்க. உண்டா இல்லையா? எஸ்பி வேலுமணி போவார், பேசிட்டு வருவார். தங்கமணி போவார், பேசிட்டு வருவார். எல்லாம் யார் யார் போகிறாங்களோ டெல்லியில் பேசிட்டு தான் வருவாங்க. அப்போ அந்த முயற்சிகள் அதிமுகக்குள்ளே எத்தனை சேனல் இருந்தது அவங்களுக்கு? எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம், அது இதுன்னு எல்லா வகையிலையும் இருந்ததில்ல. எடப்பாடி ஒரு ஆள் தான் ஒத்து வரல. ஆனால் இங்கே ஏடிஎம்கே டு தாவேகா பேசுறதுக்கு எத்தனை சேனல் இருந்தது? ஆதவ அர்ஜுனா வந்தார், அவரை விட்டுருந்தா பண்ணி கொடுத்துருப்பாரு. ஆனால் அவரே ஒரு கட்டத்தில் ஒன்றும் பண்ண முடியாமல் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது அவரே ஒரு தப்பு கணக்கு போட்டார், கொஞ்சம் இழுத்தா கொஞ்சம் இறங்கி வருவாங்கன்னு. அது இழுத்தா கயிறு அறுந்து போச்சு. அதான் பிரச்சனை. அப்போது இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய செட்டப் எல்லாமே இருக்குது. அதனுடைய இதுதான் இந்த வெளிப்பாடு தான். நயனா நாகேந்திரன் பொறுப்பேற்றுட்டார், பாஜகவுடைய தலைமையை பொறுப்பேற்றிட்டாரு. ஒரு 40 எம்எல்ஏக்களை நான் வந்து கொண்டு வருவேன்ற மாதிரி ஒரு உறுதியோட உள்ள வந்திருக்கிறேன். அண்ணாமலை இதுக்கப்புறம் தான் நான் 6 அடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இமயமலைக்கு வேற போயிட்டாரு. இது வழக்கமான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறதா பார்த்துக்கிறதா, இல்லை ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற மாதிரி? அண்ணாமலையை நகர்த்துற வேலை பண்ணிட்டாங்க. இனி இங்கே பண்ணோன்னா 6 அடிக்க முடியாது. பிரச்சாரம் பண்ணலாம். அண்ணாமலை இந்த என்டிஏ கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்ணலாம். அது ஒரு பெரிய பலம். அண்ணாமலை வந்து என்டிஏ கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்ணார்னா பெரிய பலம். அதை தாண்டி விமர்சனம் மாதிரி பழைய ஸ்டைலில் ஏதாவது பண்ணார்னா அது பலகீனம். ரெண்டாவது நயனா நாகேந்திரன் தான் தலைவரை மீறிலாம் இங்கே ஒன்றும் இதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ நயனா நாகேந்திரனுக்கு என்ன சவால் இருக்குன்னா, அண்ணாமலை என்னென்ன சவால்களை சந்தித்தாரோ அந்த சவால்கள்லாம் கட்சிக்குள்ளே அவருக்கு இருக்கும். ஆனால் இது தேர்தல் காலன்றதுனால நயனா நாகேந்திரன் அடுத்த கட்டத்தில் நகரலாம். இன்னொன்று, கூட்டணி பேச்சுவார்த்தையில் நயனா நாகேந்திரன் அதிமுகலாம் உக்காந்தா ஒரு இயல்பான கூட்டணியாக இருக்கும். பேசுறது ஒரே தளத்தில் இருந்தவங்க பணியாற்றுறவங்க. அந்த அடிப்படையில் 40 சீட்டு 40 எம்எல்ஏக்கள் வாங்கி தருவேன்னா 40ன்றதை அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அப்போ ஒரு 25ன்னு வந்து நிற்பாங்க. அதனால் அண்ணாமலை 25 கணக்கு சொன்னார். எது மக்கள் அதை விட்டுருங்க. இல்லை, இப்போ இந்த தலைவர் கணக்காலம் இப்போ வந்து 40 எம்பியா எம்எல்ஏ 40 எம்எல்ஏ. அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்குது? 190 கிட்ட இருக்குது, 185 கிட்ட இருக்குது. அதனால இவர்கள் 160 170 நிற்க ட்ரை பண்ணுவாங்க ஏடிஎம்கே. மீதியே கூட்டணி பிரித்து கொடுப்பாங்க. அதனால் அந்த மாதிரி தான் போகும். நீங்கள் எடுத்தவொன்னே இப்போ இவங்க சொல்கிற மாதிரி அடிமைப்பாடி, எடப்பாடி காலில் விழுந்தார், அமித்ஷா 2 அறை விட்டார்லாம் நடக்காது. இங்கே எவ்வளோ உங்கள் சக்தி என்ன? முதல்ல வேட்பாளர் காமிங்கன்றவாப்பில் 40 பேரை கூட நிப்பாட்டுங்க அப்படின்னு, அதுலேயே பிரச்சனை ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இது கொடுப்பாங்க. இன்னும் நான் சொல்கிறேன், கலைஞர் பாணியை கூட கையில் எடுப்பாங்க. எப்படி? கலைஞர் நீ 20 கேட்டு ரொம்ப முரண்டு போச்சுன்னா சரிப்போ 20 கொடுத்துறேன்னு கொடுத்துருவாப்புல. 20ல் 10 பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வெயிட் ஆகிற இடத்துல கொடுத்து விட்ருவாப்புல. நீ டக்கர் அடித்தாலும் ஜெயிக்க முடியாது. திமுக நின்று தோக்க போது அதுக்கு நீ ஏன் நின்றுக்க போ. இந்த கணக்கெல்லாம் இருக்குது. அரசியலில் சாதாரண விஷயம் இல்லை. 2 கட்சி இடதுசாரியிலே மோத விட்டுருவார். இந்த வேலைலாம் பண்ணுவார். அதனால் அந்த மாதிரி ராஜதந்திரம் தான் அரசியலில் ஜெயிக்கும். இடதுசாரிகளை வளர விடாமல் பார்த்துக்கிட்டேன்னு ஒரு தடவை சொன்னார். சேம் அதே தான் நீங்கள் பண்ணியிருக்கணும். விஜய் பாஜக வளர விடாமல் பண்ணணும்னா நீங்கள் தான் 3வது சக்தியாக இங்கே வரணும். அப்புறம் 2வது சக்தியாக மாறுவீங்க. இப்போ நீங்கள் பாஜகவுக்கு இடம் கொடுத்துட்டீங்க. இப்போ 3வது சக்திக்கு யாருன்ற போட்டி வந்துடுச்சு. உங்களுக்கும் பாஜகவுக்கும் தெரிஞ்சே விட்டுட்டீங்கல்ல. இப்போ நீங்கள் சொல்லலாம் போகும்போது இந்த அரசியல் இப்போ இருக்கிற அரசியலை தீர்மானிச்சதில் 2 கட்சி, ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தாவேக்காவும் தான் களத்தையே மாற்றி அமைச்சிருக்காங்கன்ற மாதிரி தான். ஆனால் அவங்க பலம் அவங்களே தெரியாது. விடுதலை சிறுத்தைகள் கிட்டத்தட்ட அவர் பலம் அவருக்கு தெரியும். அதை விட பலகீனம் தெரியும். விட்டா நம்மளே அமைச்சிட்டு தலைவரை போயிட்டு வாங்க அப்படின்ட்டு நாங்களாம் எப்போவோ ஜாயின் பண்ணிட்டோம். ஆளு சார்ந்த அவசியம்லாம் திமுக எம்எல்ஏவாக இருக்கிறது தான் ரொம்ப பெருமையாக இருக்கும் அவருக்கு. அதனால் தலைவரை பயணம் இனிதே நிறைவுற்றுறது அப்படின்னு போயிடுவாங்க. அதனால் அவருக்கு தெரியும் அந்த விஷயங்கள். இதெல்லாம் வந்து சகஜம். அப்படிப்பட்ட விஜயகாந்த் ஜெயலலிதாவை எடுத்து சண்டை போட்டவர் பட்டாருன்னு ஒரே நாளில் காலி பண்ணாங்க. 10 எம்எல்ஏ போகிறாங்க, ஜெயலலிதா அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க, போய் பார்க்குறாங்க. என்னன்னு கேட்டால் தொகுதி பிரச்சனை பேச வந்தாங்களாம். வேறு வேலை இல்லைல்ல ஜெயலலிதாவுக்கு. திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அப்பாயின்மெண்ட் கொடுத்து வாமா சாந்தி உட்காருமா, வாப்பா சேகர் உட்காருப்பா வாப்பான்னு. யார் இருந்தா விஜயகாந்த் கூட ரொம்ப விசுவாசிகளாக இருந்தால் பார்த்த சாரதி, குறிப்பிட்ட சிலர் மட்டும் இருந்தாங்க. மற்றவங்களாம் விசுவாசம் இருந்ததா இல்லையா? விஜயகாந்த் ஜெயிச்சிட்டே இருந்தால் விசுவாசம் இருந்திருக்கும். விஜயகாந்துக்கு ஒரு கஷ்டம்னு ஓடி போயிடுச்சிங்களா? சேம் விஜய்க்கு நாளைக்கு நடக்கலாம். அரசியல்லாம் லாப நஷ்டம்தான். தலைவான்னுவான். தலைவன்ட்ட ஒன்றுமே இல்லைன்னா சரி தலைவா பார்க்கலாம் தலைவான்னு போடுவோம். லாபம் நஷ்டம்தான் மேட்ரு. அதனால் விஜய்க்கு வந்து இது அவர் இந்த விஷயத்தில் கொஞ்சம் தப்பாக முடிவு எடுத்துட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். சார், பல்வேறு விஷயங்கள் நம்ம பகிர்ந்துருக்கேன். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம், மக்கள் தெளிவடையட்டும். நன்றி சார்.